தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளில் உங்களோடு கூட தியானிக்க போகிற தேவ வார்த்தை எபிரெயர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். இன்றைய நாட்களில் அநேகர் எனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனையிலிருந்து, இப்படிப்பட்ட பாடுகளிலிருந்து எனக்கு நிரந்தரமாக ஒரு தீர்வு கிடைக்காதா, நிரந்தரமாக ஆசீர்வாதம் கிடைக்காதா என காத்திருக்கிறார்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, பார்வையற்ற மனிதர் ஜனங்கள் செல்லும் வழியாக ஒரு துண்டில் டப்பாவை வைத்து அமர்ந்திருந்தார். அங்கு போகிறவர்கள் வருகிறவர்கள் சில பேர் மட்டுமே அதில் சில்லறையாக டப்பாவில் போட்டார்கள். அது அவருக்கு போதுமானதாக இல்லை. அதை பார்த்த ஒரு மனிதர் அவர் அட்டையில் பார்வையற்ற எனக்கு காசுகள் தாருங்கள் என்று எழுதியிருப்பதை அழித்து வேறு ஒரு அட்டையில் ஏதோ ஒன்றை எழுதி வைத்துவிட்டு சென்று விட்டார். அப்பொழுது பார்வையற்ற மனிதனின் தட்டில் அதிக அளவு பணமும் சில்லறையும் சேர்ந்தது. மாலையில் அந்த பார்வையற்ற மனிதர் அதை எண்ணி பார்க்கையில் மிகுந்த சந்தோஷப்பட்டார். மறுநாள் அந்த அட்டையில் எழுதிய மனிதர் வரும் காலடி ஓசை அந்த பார்வையற்ற மனிதருக்கு கேட்டது. அப்போ அவரிடம், ஐயா, நான் தினமும் பிச்சை எடுக்கிறேன், அது நான் வாழ்வதற்கு போதுமானதாக இல்லை. ஆனால் நீங்கள் எதையோ எழுதின பிறகு எனக்கு அதிக அளவு பணமும் காசும் கிடைக்கிறது என்று சொல்லி அதில் என்ன எழுதியிருந்தீர்கள் என்று கேட்டார். அதற்கு அந்த மனிதர், நீங்கள் காணும் அருமையான இந்த நாளை நானும் காண வேண்டும், உங்களது சிறு உதவி என்னை உயிர் காக்கும் என எழுதியிருந்தேன் என்றார். பிரியமானவர்களே, இன்று நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? உங்கள் தேவைகள் என்ன? அதை எப்படி தேவனிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என யோசித்தது உண்டா? அந்த பார்வையற்ற மனிதன் தனக்கு வாழ்வதற்கு அன்றைக்கு கிடைத்தாலே போதும் என நினைத்தார். ஆனால் ஒரு மனிதர் அவர் இப்படி கஷ்டப்படக்கூடாது, அவருடைய தேவைகள் குறைவில்லாமல் சந்திக்கப்பட வேண்டும் என்று எண்ணி அட்டையில் எழுதி அந்த பார்வையற்ற மனிதனின் முழு தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என விரும்பினார். வேத வசனத்தில் சொல்லப்பட்டது போல, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்பதற்கேற்ப நீங்கள் உங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய தேவனே கர்த்தரிடம் முழு நம்பிக்கையோடு முழு விசுவாசத்தோடு கேளுங்கள். உங்கள் தேவைகள் முழுமையாக சந்திப்பார். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு முழுமையாக உதவி செய்பவரும் அவர் மட்டுமே. நீங்கள் அவரை விசுவாசிக்கும் போது தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து அநேகர் மத்தியில் உங்களை உயர்த்துவார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.